கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 119 173. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. நான் உமது கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியினால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. இங்க சங்கீதக்காரன் அழகா ஒரு தத்துவத்தை சொல்றார். என்னன்னா, நாம நிறைய நாட்கள்ல என்ன நினைச்சிருப்போம்னா, ஏன் ஆண்டவருக்கு நம்ம துணை நிற்க மாட்டேங்கிறாரு, ஏன் கர்த்தர் நம்மோடு கூட பயணிக்க மாட்டேங்கிறாரு, எப்பொழுது பார்த்தாலும் நாம கடவுளை விட்டு விலகியே நிக்கிறோமே, ஆண்டவர் எனக்கு துணையா இருந்தா நான் எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சிருப்பனே, ஆண்டவர் எனக்கு துணையா இருந்திருந்தாருன்னா என் வாழ்க்கையில நன்மை நடந்திருக்குமே, ஆண்டவர் எனக்கு துணையா இருந்தா என் பொண்ணுக்கு திருமணம் ஆயிருக்கும், என் பையனுக்கு திருமணம் ஆயிருக்கும், அல்லது என் குடும்பத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்ப ஆண்டவர் எனக்கு துணையா இல்லையே அப்படின்னு பல முறை நாம வேதனைப்பட்டிருப்போம். நிறைய பேர் வேதனைப்படுகிறதையும் நாம கேட்டிருப்போம். ஆனா இங்க சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு. என்னன்னு, நான் உமது கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் நீர் நமக்கு துணையா இருப்பீராக. அப்ப ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கணும் அப்படின்னா அவருடைய கட்டளைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன கட்டளை நமக்கு கொடுத்திருக்காரு, என்ன கண்டிஷன் போட்டிருக்காரு அப்படிங்கிறத முதல் நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அதன்படி நாம வாழ முடியும். சும்மா வெறுமனே நாங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவங்க, நாங்க வார வாரம் சர்ச்சுக்கு போறோம், காணிக்க போடுறோம், அப்படியெல்லாம் இருக்கு. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோட துணை இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்படி ஒரு நிலை வராமல் இருக்கணும்னா நாம ஆலயத்துக்கு போய் காணிக்க போட்டு ஆலயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம கலந்துகிட்டு இருந்தோம்னா பத்தாது. நம்ம என்ன செய்யணும், அவருடைய கட்டளைகளை தெரிந்து கொள்ளணும், பிரமாணங்களை நாம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் 10 கட்டளைகளையும் சரியா நிறைவேற்றுறேன், இப்ப நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் பாத்திரவான் தானே அப்படின்னு கேட்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லா கட்டளையும் நிறைவேற்றுற, ஆனா நீ பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறிய, உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா அப்படிங்கிறார். அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்ப இந்த உலகத்துல எவனும் பணக்காரனா இருக்கக்கூடாதா? பணக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாதா? ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போவது அவ்வளவு சிரமம், ஒட்டகம் கூட ஊசியின் காதுல நுழைஞ்சிரும், ஆனா பணக்காரன் போக முடியாதுன்னு இருக்குதே, அதனால போக முடியாதா அப்படின்னா இல்ல. ஐஸ்வர்யவான்கள் போவாங்க. தன் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறவர்கள் போக முடியாது. தனக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, தன்னிடத்தில் இருப்பதை ஏழைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறான் பாத்தீங்களா, அவன் அந்த ஐஸ்வர்யவான் எங்க போயிடுறான்? பரலோகத்துக்கு போயிடுறான். அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றார், உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து, உன்னோட ஐஸ்வர்யத்தை வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா. ஏன்னா நீ கடவுளை பின்பற்றி வரன்னு ஆயிடுச்சு. இனி இந்த பூமியில சொத்து இருந்து என்ன பண்றது? தேவையில்லையே. அப்ப மற்றவர்களாக அதை அனுபவிக்கட்டும் அப்படின்ட்டு நீ அதையெல்லாம் வித்து கொடுத்துட்டு வாங்குற. இப்ப என்ன சொல்றாருன்னா, அவருடைய பிரமாணம் என்ன, அவருடைய கட்டளை என்ன? உன்னை போல பிறனையும் நேசி. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு அப்படிங்கிற கட்டளையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அவர் நமக்கு துணையா இருப்பார். அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதன்படி செய்ய ஆரம்பிப்போம். கொஞ்சமாவது நம்ம மனது உருக்கமாகி மன இறக்கம் பெற்று கொஞ்சமாவது யாருக்காவது உதவி செய்ய ஆரம்பிப்போம். அப்படி நாம செய்யறதுனால கடவுள் முழுமையாய் நமக்கு துணையாய் இருப்பார். அப்ப எல்லா காரியத்திலும் நாம என்ன பண்ண முடியும்? ஜெயம் பெற முடியும். எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா அவர் நமக்கு துணையா இருக்கிறதுனால. அன்பானவர்களே,
அப்ப பிரமாணங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய கட்டளை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த கட்டளை நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் ஆண்டவர் நமக்கு துணையா இருப்பார். அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அதன்படி செய்ய ஆரம்பிப்போம் இல்லையா? அப்ப கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க? அவருடைய கட்டளைகளை தெரிஞ்சுக்குவீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நாளும் நாங்கள் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இருந்ததினாலே நாங்கள் உம்முடைய துணை இல்லாமல் அனாதைகளாய் தெரிந்தோம். இனிமேல் அப்படி அல்ல ஆண்டவரே. இம்மானுவேலர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உம்முடைய கட்டளைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுகிறோம். அதை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்கான முயற்சியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள போகிறோம். நீர் எங்களுக்கு துணையாய் இருக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய துணை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.